பிகில் தர்பாரில் வர நயன்தாரா கேரக்டர் மாதிரியே தமிழ் சினிமாவில் பெரும்பாலான ஹீரோயின்ஸை வெறும் கிரிஞ்சு சீன்ஸ்க்காகவும் சாங்ஸ்க்காகவும் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்களே தவிர கதை களத்தில் அவங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்த மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த விதத்தில் நான் பார்த்து ரசித்த தமிழ் சினிமாவில் கதைக்களத்தோடு ஒன்றி ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த ஒரு சில கேரக்டர்ஸை அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ உமன்ஸ் டே ஸ்பெஷலாக 5 பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் விச் ஐ அட்மையர் த மோஸ்ட் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஸ்ரீபிரியா ஃப்ரம் அவள் அப்படித்தான். மஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. 1978 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எவனுமே நம்ப மாட்டான். நீங்கள் இப்போ இந்த படத்தை யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம பேசக்கூடிய கரண்ட் பெண்ணியம், உமன் சேஃப்டி, உமன் ரைட்ஸு இது எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசியிருப்பார் இயக்குனர் ருத்ரையா. இது பியூர்லி பிசினஸ். எதுக்கு மார்க்கெட் இருக்கோ அதை வச்சு படம் எடுக்கிறாங்க. பொம்பளைங்க தான் எப்போ மார்க்கெட் இருக்குங்க. பெண்களை விக்கிற பொருள் சொல்றீங்க. ரொம்ப 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 யதார்த்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கீங்க. அதாவது அவங்க ஸ்ரீபிரியா இருக்காங்க, கமல் இருக்காங்க, ரஜினி இருக்காங்க. நம்ம கூட உட்காந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபீல். அதில் கூடுதல் சிறப்போடு நடித்தவங்க தான் ஸ்ரீபிரியா. ஸோ அவங்களுடைய கெரியரில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு திரைப்படம் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கெரியரில் பண்ண படம் தான். பட் இப்போ வரைக்கும் அவங்களால இப்படி ஒரு படத்தை இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கமலோட வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும். திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்லி தான் அந்த டைட்டில் கார்டே போடுவாங்க. உண்மையிலே இப்போ நிறைய படத்துக்கு இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லி மீம் போடுறாங்களே, உண்மையான இதாண்டா சினிமா இந்த படம் தான். This is cinema. செகண்டா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் ஒரே ஒரு கிராமத்திலே. ஸோ இந்த படத்துல லக்ஷ்மி அவங்க கருப்பாயி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற பல விஷயங்களை அப்போவே பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு திரைப்படங்களில் ஒரே ஒரு கிராமத்திலேயும் அதில் அடங்கும். பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன். அம்பேத்கர் எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. அதுல ஒரு நேர்த்தியான ஐஏஎஸ் அதிகாரியா லக்ஷ்மி வருவாங்க. பொலிட்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு இன்கரெக்டா படலாம், சில பேருக்கு கரெக்டா படலாம். 50-50 ஆஃப் த ஆடியன்ஸுக்கு இந்த படம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? I am interested only in unity, not in community. அவங்களும் உங்களை மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு, she is also an ideal woman, அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா I would have appreciated your broad outlook, Mr. Shastri. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் அண்ட் பாடல்கள் கவிஞர் வாலி எழுதியிருக்காரு. கருப்பாயி அப்படிங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய லக்ஷ்மி ஒட்டுமொத்த திரைப்படமும் அவங்கள நோக்கி தான், அந்த கேரக்டரை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த திரைப்படமே நகரும். ரொம்ப சட்டிலா ஒரு ஃப்ளாலஸான ஒரு ஆக்டிங் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பர் 3 நம்ம லிஸ்ட்டில் புதுமை பெண் திரைப்படம் டைரக்டட் பை பாரதி ராஜா. அதில் வரக்கூடிய ரேவதி கதாபாத்திரம். இந்த படம் பண்ணும்போது ரேவதி அவர்களுக்கு 17 வயசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்ப முடியல. பிகாஸ் அவங்க புல் ஆஃப் பண்ண அந்த கேரக்டர் ரொம்ப 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 ஃபினாமினலாக இருக்கும். நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக அந்த செல்வராகவன் படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்களே, கண்ணை சிமிட்டவே மாட்டாங்களே, அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே இவங்க பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ஒரு இடத்துலையுமே நம்ம கண்ணை சிமிட்டி பார்க்கவே முடியாது. தீயில குளிக்கணுமா? தீ குளிக்க நான் தயாரா இல்ல. திரி போட்டு எண்ணெய் போட்டா தாயா விளக்கெரியும், திருச்சாலே ஏறியது மனசு மட்டும்தான். இது தவிர்த்து ரேவதி அவங்களுடைய கெரியர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகளிர் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும்னு ஒரு படம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ இது தவிர்த்து எல்லா படத்துலையுமே எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் தான், எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. 4வதா நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் பசி. ஸோ அதில் ஷோபா அவங்களுடைய கதாபாத்திரம். ஸோ ஷோபாவோட கெரியர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து மிராக்கிள்ஸாக இருக்கும். அதுவும் ரொம்ப 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 சின்ன வயசில் 14 இயர்ஸில் படத்தில் நடிக்க வராங்க, 15 இயர்ஸில் வெளிமொழி படங்களில் நடிக்கிறாங்க, 17 இயர்ஸில் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வருது. ஸோ அவங்க கெரியரில் இந்த பசி திரைப்படம், அந்த படம் நடிக்கும் போது இவங்களுக்குமே 17 வயசு தான். ப்ளஸ் 17 வயசில் நேஷ்னல் அவார்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடிகையும் வாங்கலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்.
அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் சிந்து பைரவி. அதில் வரக்கூடிய சிந்து கதாபாத்திரம் நடித்த சுஹாசினி வந்து மகேந்திரனோட பட்டறையிலேருந்து வந்தவங்க. ஸோ மகேந்திரனோட பட்டறையிலேருந்து வந்தாலே அவங்களுடைய அந்த நடிப்பு திறமையாக இருக்கட்டும், டைரக்ஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நாட்டு பாடல்கள் என்ன இல்ல? காதல் இல்லையா, பக்தி இல்லையா, சோகம் இல்லையா, இல்ல ஹாஸ்யம் இல்லையா? தாலாட்டு, நாட்டுப்பற்று, பரிவு, பிரிவு, நட்பு, பொது உடைமை எது சார் இல்ல? சிந்துங்கிற கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர்த்து அவங்க கிராஃபில் சொல்லணும் அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும் இந்த படமும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பாலச்சந்தர் படம் தான். ரெண்டு படத்துலையுமே சுஹாசினிக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெரிதளவில் இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், சிவகுமார் ஒய்ஃபை அவங்க சந்தித்து பேசக்கூடிய அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் இசை அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இதை தாண்டி மனதில் உறுதி வேண்டும் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு நர்ஸ் கேரக்டராக ஒட்டுமொத்த படத்தையும் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க சுஹாசினி. ஸோ அவங்களோட கெரியரில் சிந்து பைரவி அண்ட் மனதில் உறுதி வேண்டும் இந்த ரெண்டு படத்தை வந்து நான் சொல்லுவேன். இது தவிர்த்து கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய பல படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் நிறைய இருக்குது. அதில் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, அவர்கள், அபூர்வ ராகங்கள். ஸோ இந்த மாதிரி பெண் கதாபாத்திரங்களுக்கு அவங்களுடைய இந்த வழிகளை உணர்த்தக்கூடிய ஒரு விதத்தில் பாலச்சந்தர் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்தும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பெண்களை முன் வச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்களுடைய ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ், அதில் நீங்கள் அட்மையர் பண்ண ஒரு ஃபீமேல் கேரக்டரை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு லைட்ஸ் கேமரா அர்ஜுன். தேங்க்யூ.